உறவுகளுக்கு வணக்கம். கொஞ்சம் இந்த காணொலி பார்த்துட்டு வாங்களேன். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக தாபெக பேச்சாளர் லைகோலா மணி நியமனம். அப்படி இந்த காணொலி கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி. இந்தி திணிப்பு அதுல வருதுல. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து, இதுதான் என் கருத்து. தீண்டாமை அவர் ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு. சேரி இல்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்புள்ள. அப்போ ஊரும் சேரியும் தனியா பிரிஞ்சிருக்க கூடாது, ஒரே ஊரா இருக்கணும்னு அவர். பாட்டில் சரக்கு ஒண்ணு குடிக்கவா, குடிச்சு தண்ணி மேல தள்ளாடா மடக்கவா, குளிக்க தொட்டி ஒண்ணு கட்டவா, கட்டி ரம்மு ஜிம்மு அதில் ஊத்தவா, சாஞ்சிக்கலாமா சாஞ்சிக்கலாமா, சந்தோஷமா தான் சாஞ்சிக்கலாமா, குளிக்கி வச்ச கொக்கோ கோலா போல சாயங்கால வேலை. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. தாவேகா மேடை பேச்சாளர் லயோலா மணி அவர்களுக்கு தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவரா பதவி கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இந்த பதவிக்கு இவர் பொருத்தமானவரா, தகுதி உடையவரா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன்னா எத்தனையோ கல்வியாளர்கள் இருக்காங்க, எத்தனையோ கருத்தியல்வாதிகள் இருக்காங்க, எத்தனையோ எழுத்தாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய இந்த பதவிங்கிறது மேடையில் ஏறி ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசுற லயோலா மணி அவர்களுக்கு இந்த பதவிங்கிறது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான். இந்த அரசு பணி வழங்குறதுல தொடர்ச்சியாக தாவேகா அரசும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் தவறான போக்கியை தான் பின்பற்றிட்டு வராங்க. நம்முடைய பள்ளிக்கூடங்கள்ல யாருமே எந்த கட்சியை சார்ந்தவங்க, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலுமே கட்சி கொடியுடன் செல்வதோ கட்சி அடையாளங்களுடன் செல்வதோ அறவே தவிர்க்கப்படணும். அந்த பள்ளிக்கூடம் யாருடைய பள்ளிக்கூடம்? அது மாணவர்களுக்கு மட்டுமே சொந்தமான பள்ளிக்கூடம். எனவே எந்த கட்சி சார்ந்த செயலும் செய்வதற்கு தடை. சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் சுமார் 10க்கும் மேற்பட்ட தாவகவினர் இணைந்து முதலமைச்சர் படத்தை பள்ளியில் மாட்டி பள்ளி நேரத்தில் மாணவர்களுக்கு இடையூறு கொடுத்து அமைச்சரின் அறிவிப்பை காற்றில் பறக்கவிட்டதாக தற்பொழுது அந்த சர்ச்சை என்பது எழுந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு தவறான முடிவு தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எடுத்தாங்க. அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஆலோசகரா இருக்கிற அந்த பதவியை அவரோட ஜோசிகாருக்கு தேர்தல் டைம்ல முதலமைச்சர் விஜய், அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஜோசியம் பார்த்து சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு முதலமைச்சரோட ஆலோசகர் பதவியை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வழங்கினாங்க. அதுக்கு கடும் எதிர்ப்புகள் எதிர்கட்சிகள் எழுப்பினாங்க. பொதுமக்கள்கிட்ட இருந்தும் அந்த எதிர்ப்புகள்ங்கிறது வந்துச்சு. அதை தொடர்ந்து அவர் அந்த பதவியிலிருந்து விலக்கப்பட்டாரு. அது வழங்கப்படாது அப்படின்னு தெரிவிச்சாங்க. அதை தொடர்ந்து ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பாளருக்கு ஒரு பதவிங்கிறத கொடுத்தாங்க, அரசு பதவியை. அது என்னன்னா, அமைச்சருக்கு நிகரான ஒரு பதவி. தமிழ்நாட்டு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவியை ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பாளரா இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒற்றை காரணத்துக்காக இதுக்கும் பல தரப்புல இருந்து எதிர்ப்புங்கிறது வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா அதுல இருந்து அவங்க பின் வாங்கினாங்களா அப்படின்னா பின் வாங்கவே இல்லை. இதன் தொடர்ச்சியா இப்ப இந்த தாவேகா மேடை பேச்சாளராக இருக்கிற லயோலா மணி அவர்களுக்கு இந்த முக்கியமான ஒரு பள்ளி கல்வித்துறை சார்ந்த ஒரு முக்கியமான பதவிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த துறைங்கிறது சாதாரணமான துறை இல்லை, நாட்டின் எதிர்கால தலைமுறையை பத்தின ஒரு துறை. இந்த துறைக்கு இந்த மாதிரியான நபர்களை ஒரு முக்கிய பதவியில கொடுத்து உட்கார வைக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே வருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா எத்தனையோ கல்வியாளர்கள், எத்தனையோ கருத்தியல்வாதிகள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம இது போன்ற தாவேகாக்கு முட்டு கொடுக்குறாரு, நல்லா முட்டு கொடுக்குறாரு. நல்லா எதிர்கட்சிகளை, அதாவது தாவேகாக்கு எதிராக இருக்கிற எதிர்கட்சிகளை நல்லா கேலி பண்ணி கிண்டல் பண்ணி பேசுறாரு அப்படிங்கிற ஒரு ஒற்றை காரணத்துக்காக மட்டும்தான் இந்த பதவியை இவருக்கு கொடுத்துருக்காங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். தான் சொல்லுவாங்க, யாரோ இயக்குறாங்கன்னு. யாரும் இயக்கலனா இந்த நிமிஷம் வர ஹெச் வினோத் இயக்கி கொண்டிருக்கிறார். 2000 வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. அரசிற்கு செலுத்த வேண்டிய வரியவே நீங்க ஒழுங்கா செலுத்தாத நீங்க எப்படி ஒரு அரசாங்கத்தை உங்களால் நடத்த முடியும்? உங்களுடைய சொந்த துறையில இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வுகளே சரி செய்ய முடியாது. நீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை நான் சரி செய்வேன் என்பது ஏமாற்று வேலை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருக்கிற ராஜ்மோகனை பார்த்து அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு நியாயமான ஒரு கேள்வி எழுப்புறாரு.
அந்த கேள்விக்கு ராஜ்மோகன் பதில் சொல்றதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு வந்து இந்த லயோலா மணி அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம சம்மந்தம் இல்லாம என்னென்னமோ பேசிட்டு போனாரு. அப்பவே வந்து யோசிக்க தோணுச்சு, என்னடா இது சம்மந்தமே இல்லாம இவரு வந்து பண்ணிருக்காரு, பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, என்னமோ சரியில்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்ப தொடர்ந்து ராஜ்மோகனுக்கு ஜாலரா அடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதன் தொடர்ச்சியா இந்த பதவிங்கிறது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அப்ப ஜால்ரா அடிச்சு இந்த பதவிங்கிறத வந்து வாங்கிட்டு இருக்காங்களா தாவேகால அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப தாவேக்கு எதிராக வந்து பேசுற கட்சிகளின் தலைவர்களை வந்து அவதூறாவும் ஆபாசமாவும் பேசுற பேச்சாளர்களுக்கு வந்து பதவி உயர்வு, அதாவது பதவி கிடைக்கும், அரசு பதவி கிடைக்குமா, முக்கியமான பொறுப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து இங்க கேள்வியா இருக்கு. அப்புறம் இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத பத்தி சில கிளிப்ஸ் எல்லாம் நான் வச்சிருக்கேன், அதெல்லாம் போட்டு காட்டுறேன். இவரு பேசின மேடையில பேசினதா இருக்கட்டும், இல்லை இன்டர்வியூஸ்ல பேசின விஷயங்கள், அந்த யூடியூப்ல பேசின இந்த மாதிரியான காணொலிகள்லாம் நான் கொஞ்சம் வச்சிருக்கேன், அதெல்லாம் நான் போடுறேன், நீங்க பாத்துடுவாங்க. எவ்வளவு பாடல் வரிகள் இருக்கு. சேரி இல்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்புள்ள, அப்ப சேரியே இருக்கக்கூடாது, எல்லாம் ஒரே ஊரா இருக்கணும்னு சொல்றாருல்ல. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து, இதுதான் என் கருத்து. இப்ப தீண்டாமை இருக்கக்கூடாதுன்னு சொல்றாருல்ல. பாரதியார படிச்சு புட்டா பெண்களுக்கு வீரம் வரும், காரல் மார்க்ஸை நினைச்சு புட்டா கண்களுக்குள் நெருப்பு வரும், பெரியாரை படிச்சு புட்டா பகுத்தறிவு தானா வரும். இது யாரு சொல்லுவா சொல்லுங்க? படங்கள் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் என்னென்ன கருத்துக்களை வந்து சொல்ல முடியுமோ அது இந்த சமூகத்துக்கு சொல்லிக்கிட்டே தானங்க இருக்கிறாரு. விஜய் வந்து செய்தியாளர்களை நேரடியா சந்திக்காம இருக்காரு, அது என்ன காரணம்? ஏன் செய்தியாளர்கள் சந்திக்கிறத அவர் தவிர்க்கிறார்? செய்தியாளர்கள் ஏன் சந்திக்கணும்? அவங்க எலெக்ஷன்ல போட்டி கூட போடல, ஈரோடு கிழக்கில் நின்னுறாங்க, இவ்வளவு ஓட்டு வாங்கிருந்தாங்க, ஒரு சேலஞ்ச் பண்ணிருந்தாங்கன்னா நீங்க அதுக்கெல்லாம் ஒரு முகாந்திரம் இருக்கும். எலெக்ஷன்ல எல்லாரும் அதான் சொன்னாங்க, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நிற்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்ல. உண்மையை சொல்லணும்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நிற்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்ல. அரசிற்கு செலுத்த வேண்டிய வரியவே நீங்க ஒழுங்கா செலுத்தாத நீங்க எப்படி வந்து ஒரு அரசாங்கத்தை உங்களால் நடத்த முடியும்? இப்படிப்பட்ட துறைக்கு எப்படிப்பட்ட அமைச்சர் ஆல்ரெடி நம்ம பாக்குறோம். இந்த துறைக்கு வந்து இப்படிப்பட்ட அதிகாரிகளையும் நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வருத்தமா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த லயோலா மணி அவர்கள் வந்து ஒரு டைம் வந்து விஜய்க்கு ஆதரவா பேசும்போது ஒரு இன்டர்வியூல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து, பாத்தீங்களா, தீண்டாமைக்கு எதிராக எங்க தலைவர் வந்து அன்னைக்கே பாடி அந்த தீண்டாமைக்கு எதிராக பேசினாரு அப்படின்னு வந்து பேசினாங்க. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து, இதுதான் என் கருத்து. சரி, தீண்டாமையை வந்து அவர் ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கறத ஒரு காணொலி போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரியான கேவலமான நடவடிக்கைகள் தான் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களும் இந்த தாவேகாவை சார்ந்த நபர்களும் வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே வராங்க. இது வந்து தடுக்க முடியாத ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களே வந்து ஒரு மேடையில வந்து இந்த தாவேகா வென்ற பிறகு இவங்கெல்லாம் ஆட்சி அமைச்ச பிறகு ஒரு மேடையில சொல்லியிருந்தாரு, பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு, ஒரு அரசியல் பேரிடர் வந்து நிகழ்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாரு. அது இப்ப கண் முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு வருது அப்படிங்கிறது வந்து நம்ம பாக்குறோம். ஏன்னா தொடர்ச்சியா வந்து ஒரு தகுதியும் இல்லாத ஆட்களுக்கு வந்து தொடர்ச்சியாக அரசு பணிகள் வந்து இந்த அரசு வழங்கிக்கிட்டே இருக்கு. முதலமைச்சருக்கு நெருக்கமானவங்க அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காகவும் முதலமைச்சரை வந்து ஆதரவா பேசுறாங்க, முதலமைச்சர் எதிராக பேசுறவங்களை கேவலமா பேசினா அரசு பதவி கொடுப்போம் அப்படிங்கறது வந்து நிகழ்த்திட்டு வர்றதுங்கிறது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இதை பத்தி தான் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சோம். நன்றி. இவரு நம்மால் ஏறி இன்னும் கொஞ்சம் நீ சப்போர்ட் பண்ணிருக்கலாம். கொடுமடடே, பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு, அரசியல் பேரிடர், அதை மக்களை அனுபவிச்சுக்கிற வேண்டியதுதான்.